என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், திடீரென்று ஆங்கிலத்தில் பொறியியல் பாடம் படிக்கும்போது திகைப்பாக இருக்கிறதா? அதாவது தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு இப்போ வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் அவர்களெல்லாம் வந்து பல்வேறு அறிவியல் கணித பாடங்களை எல்லாம் தாய்மொழியில் படித்து விட்டு இப்போது பொறியியல் கல்லூரியில் படிக்க தொடங்கும் போது அவர்களுக்கு ஆரம்பத்தில் சில இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் புதிதாக மாறும்போது அவர்களுக்கு திகைப்பாக இருக்கும். ஸோ அவர்களுக்காகத்தான் இந்த வீடியோ. உங்களுக்காகவே தமிழும் பொறியியலும் என்ற தலைப்பில் கல்லூரி பாட புத்தகங்கள், ஏற்கனவே எழுதப்பட்ட பழைய கல்லூரி பாட புத்தகங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறேன். ஏற்கனவே இந்த தலைப்பில் தமிழும் பொறியியலும் என்ற தலைப்பில் 2 வீடியோக்களை நான் அழைத்திருக்கிறேன். அதாவது ஃபஸ்ட் இயர் மேத்தமெட்டிக்ஸ்க்காக அரிய கணித புத்தகங்களை தேடி முதலில் தரலாம் என்று 2 புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறேன். ஒன்று வந்து மேட்ரிசஸ், அணிகளும் அணிக்கோவைகளும். 2வது புத்தகம் வந்து வகை நுண்கணிதம் என்கிற டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இந்த தொகுப்பில் இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இன்டகிரல் கால்குலஸ், அதாவது தொகை நுண்கணிதத்தினுடைய பொறியியல் புத்தகம் என்ன இருக்கிறது, அதனுடைய கண்டென்ட் என்ன, அதை நாம் எப்படி பெறுவது என்பதை சொல்லி, அந்த சிலபஸ் அந்த புக்கு கவர் பண்ணாத சில டாபிக் இருந்தது இருக்கு இல்லையா, அதுக்கு மேலும் சில 2 புத்தகங்களையும் நான் உங்களுக்கு வந்து தருகிறேன். வாருங்கள் வீடியோவுக்குள் போகலாம். இதுதான் அந்த புத்தகத்தின் தலைப்பு. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, பை த பை அது இன்டகிரல் கால்குலஸ் என்ற தலைப்பை வந்து நல்லா கவர் பண்ணோம். 3 தொகை நுண்கணிதம் என்ற இன்டகிரல் கால்குலஸை இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணோம். அதாவது உங்களுடைய யூனிட் 3 இருக்கு இல்லையா, யூனிட் 4 ஆஃப் த ஃபஸ்ட் இயர் சிலபஸ், அதை வந்து இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணோம். பை த வே, ஐ எம் டாக்டர் எஸ் கந்தசாமி, formerly faculty in head of the Department of Civil Engineering, தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். இதுதான் அந்த புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வந்து பொறியியற் கணக்கு 2ஆம் பாகம். இதை எழுதியது வந்து பிஆர் கிருஷ்ணமூர்த்தி. அதாவது நம்ம ஏற்கனவே இந்த மேட்ரிசஸ் அண்ட் வெக்டார்ஸ்னு ஒரு புக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த புக்கு எழுதின சேம் ஆதர் தான் இந்த புக்கையும் எழுதியிருக்கிறார். இவர் வந்து இந்த ஃபஸ்ட்டு யூனிட் இருக்கக்கூடிய உங்களுக்கு யூனிட் ஆஃப் மேட்ரிசஸ் இருக்குல்ல, அது அப்புறம் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ், இன்டகிரல் கால்குலஸ், மல்டிபிள் இன்டகிரல்ஸ், இது வந்து உங்களுடைய 5 டாப்பிக்கு. அப்புறம் இந்த மேட்ரிசஸ் இருக்குல்ல, மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ், இது வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் MA 3151 இருக்குல்ல, அது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஃபஸ்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட். அதே மாதிரி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் வந்து அடுத்த செமஸ்டர் நீங்கள் படிப்பீங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதுக்கு அடுத்த செமஸ்டர் படிப்பீங்க. இப்போது இந்த புக்கினுடைய டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். இந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து பேராசிரியர் பிஆர் கிருஷ்ணமூர்த்தி, விரிவுரையாளர் கணக்கியல் துறை, மண்டல பொறியியல் கல்லூரி திருச்சி. அதாவது தற்போதைய NIT வந்து முன்னாள் மண்டல பொறியியல் கல்லூரியாக செயல்பட்டு வந்தது. ஆரம்பித்த நாள் முதல் அது மண்டல பொறியியலுக்காக செயல்பட்டு வந்தது. அதாவது அது தமிழ்நாடு அரசினுடைய உறுப்பு கல்லூரியாக அது செயல்பட்டு வந்தது. தற்போது அது தன்னாட்சி கல்லூரியாக மத்திய அரசினுடைய நிர்வாக கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஓகே, இந்த கல்லூரியில் 1970களில் கணிதத்துறையில் பணிபுரிந்த பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த புத்தகத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஓகே, இந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டில் வந்து தொகை நுண்கணிதம் என்ற இன்டகிரல் கால்குலஸை வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாரு. ஸோ ஒரு 146 பக்கத்துக்கு அந்த இன்டகிரல் கால்குலஸ் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஹையர் ட்ரிகனாமெட்ரி, உயர் திரிகோண கணிதம். நீங்கள் எலிமெண்ட்ரி ட்ரிகனாமெட்ரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் லெவலில் எல்லாமே படிச்சிட்டிங்க. ஸோ இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸுக்கு தேவைப்படுகிற உயர் ட்ரிகனாமெட்ரி எல்லாமே வந்து இதில் கொஞ்சம் உங்களோட ஃபண்டமெண்டல்ஸை திருப்பி நீங்கள் அதில் படிக்காததையும் நீங்கள் படிக்கலாம். சிலபஸில் இல்லாத மாதிரி இல்லை, இது வந்து பின்னாடி வந்து வேறு எதுக்காவது வந்து உங்களுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் ஆகும். ஏன்னா இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து கண்டென்ஸ் பண்ண சிலபஸ், அதாவது வந்து அப்படியே வந்து நெருக்கி இது பண்ண சிலபஸ். அதனால தான் வந்து வழக்கமாக 6+3 5 இயர் ரெகுலேஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து
இது நடத்தும்போது நாங்கள் சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணும்போது வந்து 6 ஹவர் ஒரு யூனிட்டுக்கு வந்து 6 ஹவர் தேரியும் 3 ஹவர் ப்ராக்டிக். இப்போல்லாம் 9 ஹவர் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ரீசன் அதுதான். ஓகே, யூ வில் ஹேவ் மோர், கிட்டத்தட்ட வந்து 2 சப்ஜெக்டை வந்து சுருக்கி ஒரு சப்ஜெக்டாக வைத்திருக்கிறது. ஓகே, தென் சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் தொடர் கூட்டல், இது வந்து இந்த செகண்ட் சாப்டருடைய ஒரு யூனிட். ஓகே, அப்புறம் தேர்ட் சாப்டர் வந்து பெரிய சாப்டர் ஆயத்தொலை வடிவ கணிதம், கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 பேஜஸுக்கு வந்து இந்த புக்கில் வந்து கவர் பண்ணுது. ஓகே, இந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதியும் இதனுடைய சில அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் 1 படிப்பதற்கு வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, அவர் வந்து ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியோடு ஆரம்பிக்கிறார். அந்த ஹிஸ்ட்ரியை நாம் பார்த்து விடலாம். அதாவது வகை நுண்கணிதத்தை முதலில் கற்றபின் இப்போது தொகை நுண்கணிதத்தை கற்க வந்துள்ளலாம். ஆனால் வந்து இது எப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து இந்த இது இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து சார் ஐசக் நியூட்டன் தான் இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் இன்டகிரல் கால்குலஸ், இவற்றுக்கு இடையில் உள்ள மிக முக்கியமான தொடர்பை நிலைநிறுத்திய கணித மேதையாகும். பை த சேம் டைம் வந்து லீனி என்ற ஜெர்மானிய கணிதவியல் மேதையும் தனியாக இந்த கால்குலஸை கண்டுபிடித்தார் என்று அறிகிறோம். தற்போது வழங்கி வரும் இந்த dy/dx ஆப்ரேட்டர் டெல் இருக்குல்ல, இதுவும் இந்த இன்டகிரல் சிம்பிள், இதெல்லாம் வந்து அவர் ஏற்கனவே லீனி வந்து இதை அவரே வந்து தனியாக பயன்படுத்தியிருக்கார் என்று அறிய வருகிறோம். என்ற இந்த இதனுடைய 17ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கால்குலஸ் வந்து ஏற்கனவே முன்னாடியே வந்து அது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அது மிக அதிகமாக வளர்ந்தது. நீங்கள் தற்போது 20ஆம் நூற்றாண்டில் இதை வந்து நீங்கள் பொறியியலுக்கு வந்து படித்து வருகிறீர்கள். ஓகே, சரி, இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் என்றால், ஏற்கனவே நான் இதற்கு முந்தைய வீடியோக்களில் சொன்னதை போலவே தமிழ்நாடு அரசினுடைய ஒரு தன்னாட்சி அமைப்பான தமிழ் இணைய கல்விக் கழகம் என்ற ஒரு அமைப்பு, சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பகுதியில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அந்த இணைய கல்விக் கழகம் வந்து தனியாக ஒரு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி என்று ஒன்றை வைத்திருக்கிறது. ஓகே, இந்த தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி. ஓகே, இந்த லைப்ரரியினுடைய அரிய புத்தகங்கள் எல்லாம் இப்போது வந்து ஸ்கேன் பண்ணப்பட்டு உங்களுக்கு வந்து பதிவேற்றப்பட்டிருக்கின்றன. அவைகளில் சென்று நீங்கள் இந்த வந்து நம்ம வந்து தேடு பொறியில் நாம் தேடினோம் என்றால் நமக்கு இந்த புத்தகங்கள் கிடைக்கும். ஸோ இந்த சர்ச் இதுக்குள்ள இருக்க இந்த விண்டோ இங்கிலீஷ்லையும் தமிழையும் நீங்கள் கூட வந்து சர்ச் பண்ணிக்கலாம். தமிழில் சர்ச் பண்ணும்போது வந்து இந்த விண்டோவில் வந்து பொறியியல் கணக்கு என்று டைப் பண்ணணும் தனியாக. இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து தங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னாக்கா ஓகே, PO கேபிட்டல் R வல்லின இதுக்காக வேண்டி போட்டு RIன்னு டைப் பண்ணிங்கன்னா பொறின்னு வந்து இதை இது பண்ணிகிட்டே நீங்கள் சர்ச் பண்ணிங்களாலே இந்த 3 புத்தகங்களும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதன் பிறகு இது ரைட் சைடில் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன்லாம் கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் எப்படி இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வந்து இதை தனியாக வந்து PDF வடிவத்தில் டவுன்லோட் செய்து அதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, இப்போது இந்த புத்தகம் வந்து பெரும்பாலும் வந்து இன்டகிரல் கால்குலஸ் அந்த 3rd யூனிட் 4th யூனிட்டை அதான் மேக்ஸிமம் கவர் பண்ணுது. அப்புறம் அந்த 5th யூனிட்டில் மல்டிபிள் இன்டகிரல்ஸ் இருக்குல்ல, அதை கவர் பண்ணுவது எப்படி என்பதற்காக நான் வந்து உங்களுக்கு கூடுதலாக ஒரு ரெஃபரன்ஸ் புக்குகள் சொல்கிறேன். இவைகளும் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தில் தான் பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இவை எழுதியது வந்து ஒரு கலைக்கல்லூரிகளுக்கினுடைய இந்த இது இருக்குல்ல, பட்டப்படிப்புனா BSc மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் இருக்கு இல்லையா, அந்த மேஜர் படிக்கிறவர்களுக்காக அப்போது வந்து பல்வேறு 600க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இதை எழுதி இந்த பர்டிகுலர் புத்தகங்களில் பன்மாறி தொகைகளும் வகையீட்டு சமன்பாடுகளும். ஸோ தொகைகள்னால் இன்டகிரல்ஸ், பன்மாறி தொகைகள்னாக்க மல்டிபிள் இன்டகிரல்ஸ் மற்றும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். எண்டில் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வந்து இந்த புக் வந்து கொஞ்சம் கவர் பண்ணும். ஓகே, இந்த பேராசிரியர் வந்து பேராசிரியர் வை. செல்லமுத்து, கணிதத்துறை மாநில கல்லூரி, சென்னை மாநில கல்லூரியினுடைய பேராசிரியராக இருந்திருக்கிறார். இவர் வந்து இந்த புக்கினுடைய கண்டென்ட்ல என்ன கொடுக்குறார் அப்படின்னாக்க, பன்மாறி தொகைகள் மல்டிபிள் இன்டகிரல்ஸ், பன்மாறி தொகையின் நடைமுறை பயன்கள், ஓகே, அப்புறம் வந்து அதாவது மல்டிபிள் இன்டகிரல்ஸ், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மல்டிபிள் இன்டகிரல்,
அப்புறம் சுழற்சி கன உருவத்தின் கன அளவு காணல், டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் அ சாலிட் ஆஃப் ரெவல்யூஷன். அப்புறம் 4th யூனிட்டாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அதனுடைய ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல், இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன்ஸு, அப்ளிகேஷன்ஸ், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் இது பண்ணால் இதெல்லாம் வந்து அவர் வந்து தருகிறார். கூடுதலாக இதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். கூடுதலாக நான் வந்து உங்களுக்கு வந்து இதே பேராசிரியர்களுக்கு இன்னொரு புத்தகத்தையும் குறிப்பிடுகிறேன். இதுவும் அதே நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ரீமன் தொகை கணிதம், ஏன்னா இதெல்லாம் புதிய பேர் உங்களுக்கு, அதனால தான் இந்த புக்கினுடைய இதை அட்டை நான் அப்படியே நீங்கள் கொடுத்துட்டேன். ரீமன் தொகை கணிதம் என்று நீங்கள் டைப் செய்ய வேண்டும். ஏன்னா தொகை கணிதம்னு போட்டு நீங்கள் தேடு பொறியில் போட்டிகள்னால் எல்லா 4-5 புக் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய கண்டென்ட்டுகள் வந்து இப்படி இருக்கின்றன. ஓகே, இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ் உங்கள் சிலபஸில் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ், இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ் ஆஃப் செகண்ட் டைப், ஜென்ரல் இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ், ஓகே, ரூலன்கி இன்டெக்ரல், பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன்ஸ். இப்படி இதில் விட்டு போன, அதாவது வந்து அந்த ஃபஸ்ட்டு புக்கு நான் மென்ஷன் பண்ண இல்லையா, மண்டல பொறியியல் கல்லூரி பேராசிரியர் எழுதின புத்தகத்தில் கவர் செய்யப்படாத சில கூடுதலான டாப்பிக்களை வந்து நீங்கள் இந்த புக்கை ரெஃபர் பண்ணி வேண்டி நீங்கள் படிக்கலாம் என்பதை மாத்திரம் சொல்கிறேன். ஓகே, உங்கள் அனைவருக்கும் வந்து பாராட்டுக்கள். நான் பேராசிரியர் டாக்டர் கந்தசாமி. சிவில் இன்ஜினியரிங் மல்டிஃபைதா என்பது இந்த சேனல், அதனுடைய URL. இந்த சேனலில் ஏற்கனவே வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், இன்ஜினியரிங் ஜியாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், மேட்ரிசஸ் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸினுடைய இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் அதனுடைய அடிப்படை அறிமுகத்தை கொடுத்து விட்டு இதனுடைய எல்லாவற்றிலும் வந்து தமிழில் இருக்கின்ற பாடப்புத்தகங்கள், தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வெளியிட்ட பாடப்புத்தகங்கள், அதாவது பழைய அரிய புத்தகங்களை நான் உங்களுக்கு தேடி எடுத்து தந்திருக்கிறேன். ஓகே, தவறாமல் இந்த வீடியோக்களுக்கு சென்று பார்த்து பயனடையுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, தொடர்ந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வாருங்கள். அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், நாங்கள் செலிபரேட்டட் ப்ரொஃபசர்ஸ் என்று இந்த புத்தகங்கள் எல்லாம் பல்வேறு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த மேத்தமெட்டிக்ஸ் உடைய டிஃபரன்ஷியேஷன் இதுக்கெல்லாம் வந்து கால்குலஸ் எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த புத்தகங்களை நான் உங்களுக்கு வந்து கூடுதலாக, அவைகளும் பொறியியல் கல்லூரி பேராசிரியர்களால் எழுதப்பட்டது தான், அவைகளையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஓகே, டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸில் என்னென்ன புக் இருக்கோ அதையெல்லாம் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அனைவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள்.